நார்மலாக நம்ம எந்த ஒரு அசம்பிளியாக இருந்தாலும் அதில் பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு மெயின் கேட்டகரியாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து அப்படியே டிராஃப்டிங் ஷீட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் எபிசைக்ளிக் கியர் அசம்பிளியை. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட், பிளானட் கியர், ரிங் கியர், ஷாஃப்ட், சன் கியர், கேரியர். இப்போ பிளானட் கியர் வந்து ஒரு 3 காம்பனன்ட் இருக்குது, ரிங் கியர் 1 இருக்குது, ஷாஃப்ட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் நான் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் காம்பனண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அதில் இங்கே பாட்டம் ஏரியாவில் நோட் பண்ணிங்கன்னா இந்த பிளானட் கியர் காம்பனண்ட்டை பாட்டமில் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இது இப்போ வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அகைன் இப்போ டிராஃப்டிங் ஷீட் போயாச்சா, இங்கே நோட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது பிளானட் கியர் 3 இருந்தது, இப்போ பிளானட் கியர் 2 தான் இருந்தது. இன்னும் அகைன் சிம்பிளிஃபை பண்ணி ரிங் கியரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா பில் ஆஃப் மெட்டீரியலை ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, இதை வந்து இப்போ ஷோ பண்ணக்கூடாது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் ட்ராயிங்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அந்த மாதிரி டேர்மில் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ்லாம் பில் ஆஃப் மெட்டீரியலை ஆட் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரிங் கியர் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்ட பிறகு சேம் இப்போ டாப் எண்டில் டிராஃப்டிங் ஷீட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ரிங் கியர் அங்கே மென்ஷன் ஆகிருக்காது, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர் ஆஃப் த காம்பனன்ட்ஸை மட்டும் தான் இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் யூஸ். ஓகே, தேங்க்யூ.